குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 16ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 3ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 23 நிமிடத்துக்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போகிறது மிகவும் நல்லது. அதே போல் அருகில் உள்ள ஒரு விநாயகர் ஆலயத்துக்கு சென்று அங்கே வழிபாடு செய்து கொண்டு வருவது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மேலும் சிறப்பு. 16/3/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 16/3/2024 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்போது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி கண்டிப்பாக நடக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே போல் வீடு வாங்குதல், வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். செய்கின்ற அலுவலகத்தில் பணிபுரிகின்ற அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய வேலைக்கான முயற்சி, புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். நீண்ட நாளாக தடைப்பட்ட வரவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் உங்கள் பகைவர்களாக இருந்தவர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். உலகெங்கும் வான ரிஷப ராசி நேயர்களே, புதிய முயற்சிகளில் உங்களுக்கு சில விதமான மாற்றங்கள் காணக்கூடிய ஒரு நல்ல நாள். மறைமுக எதிர்ப்புகள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் இன்றைக்கி புரிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும், லாபங்கள் குறையும், வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். அதே போல் போட்டியாளருடைய பலு ஜாஸ்தியாகும். கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் அனைவரிடத்திலும் நீங்கள் அனுசரித்து போவது மிகவும் சிறப்பு. தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் பேசாதீங்க. வீண் விவாதங்களில் ஈடுபடாதீங்க. மனதில் ஒரு குழப்பங்கள் தோன்றி மறைவதால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தியானம் செய்து கொண்டிருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிட்டே விட்டு கொடுத்து போவது நல்லது. பெற்ற பிள்ளைகளிடம் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிருங்க. அதே போல் உணவு பழக்கங்களில் சில விதமான மாற்றங்களை கொண்டு வருவதும் மிகவும் நல்லது. தேவையில்லாத அலைச்சல் வருவதற்கு வாய்ப்பு என்று இருக்கிறது. தேவையற்ற பயணங்கள், அதே போல் பயணங்கள் மூலம் உங்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்.
மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்து வந்த தனவரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, மன குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சேமிப்புகள் அதிகரிக்கும், தனவரவுகள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் செல்லும்போது மட்டும் சற்று ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு, வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய முதலீடுகளை நீங்கள் இன்று செய்வீர்கள். அடுத்த மொழி, பிற மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார்கள். பெரியோருடைய ஆலோசனை, ஞானிகளுடைய ஆலோசனை எல்லாமே உங்கள் மனதிற்கு ஒரு புதிய மாற்றத்தை தரும். அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஒரு கட்டுக்குள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். அதே சமயத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. பெற்றவரிடம் கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியரிடம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. வாடிக்கையாளரிடம் தயவுசெய்து கொஞ்சம் பணிவாக இருப்பது மிகவும் நல்லது. பொருளாதாரத்தில் சில மந்தமான சூழ்நிலை இருப்பதால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதையே முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வது மிகவும் நல்லது. அதே போல் உதவி செய்கின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது. சமுதாய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிலுமே பொறுமையாக இருக்கணும். வியாபாரத்திலையும் பொறுமையாக இருக்கணும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் தயவுசெய்து பொறுமையாக இருங்கள். மறைமுகமான சில எதிரிகளை நீங்கள் இன்று கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு கண்டிப்பாக ஏற்படும். அதனால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. மனதில் தேவையில்லாத குழப்பங்களும் ஒரு நேர்மறை எண்ணங்கள் இல்லாத ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனதில் ஒரு தியானம் செய்வது மிகவும் நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் வரும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக பிரச்சனைகள் பிரிவினை இருந்தால் இன்றெல்லாம் ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எதிர்பாராத சில தனவரவுகள் உங்களுக்கு உண்டாகும். சமூக பணிகளில் உங்களுக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. பிரபலமானவருடைய நட்பு, அறிமுகம் கிடைக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, அதே போல் வீடு வாங்குவது, இதெல்லாமே இன்று நடைபெறும். போட்டித் தேர்வுகளில் அல்லது உங்களுக்கு ஏதாவது அலுவலகத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாமே இன்று தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சாதகமான முடிவு உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது வழக்கு போட்டிருந்தீங்களோ அதுலேயும் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். அதே போல் இன்று ஒரு தெளிவு, தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழ தனுசு ராசி நேயர்களே, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் எதையுமே பொறுமையாக செய்யணும். பதற்றம் இல்லாமல் செய்யுங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க. திடீர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு பல்வேறு வகையான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நாள், அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. நீண்டகால கடன் பிரச்சனைகள் ஒரு கட்டுக்குள் வரும். அதே போல் பெற்ற பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர தகவல்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நீண்ட நாளாக திருமணம் வர அமையலாம், திருமணம் வர அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பகைகள் விலகி உங்களுக்கு ஒரு நட்புகள் நல்லா நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தர்மகாரிகளில் அதிகமாக ஈடுபடுவீங்க. உற்றார் உறவினரிடத்தில் தயவுசெய்து விட்டு கொடுத்து போங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோகம்
இன்றைக்கி ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே இன்றைக்கி நடக்கும். உத்தியோகத்தில் வந்து நீண்ட நாளாக தடங்கள், கட்டுப்பாடுகள், கண்டிப்புகள் இருந்தால் அதெல்லாமே குறைந்து இன்று நீங்கள் சுதந்திரமாக இருப்பதற்குண்டான வழி கிடைக்கும். உதவி பெறுன்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்தா உதவி கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த உதவி இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். தயவுசெய்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீண் விவாதங்கள் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க. அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள், போட்டிகள் குறையும், வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க, வண்டி வாகனம் வாங்குகிற யோசனை அதிகரிக்கும், குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பணிபுரிகிற இடத்துல உங்களுக்கு அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். விலகி நின்றவர்கள் எல்லாமே உங்களை வந்து சேரக்கூடிய நாள். அதே போல் உற்றார்கள் வழியில் உங்களுக்கு உறவுகள் மிகவும் ஸ்ட்ராங்காகும். அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் உள்ள பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருவதற்கு சாதகமாக அமைவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்குங்க. அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி, தன்னம்பிக்கை, தைரியம், ஆரோக்கியம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, உற்றாருடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆன்மீக பணிகளில் அதிகமாக நாட்டம் செல்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸில் இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்கள் பக்கம் ஜெயமாகும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து வெளிப்படுத்துங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வு, பணி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு புகழ்கள் அதிகமாக இருக்கும். சமுதாயத்தில் இருப்பவங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை எல்லாமே இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு புகழ் நிறைந்த, நலம் நிறைந்த, வளம் நிறைந்த நாள்னு சொல்லலாம். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து செய்யுங்க. நாங்கள் ஜோதிடம் நல்ல முறையில் பார்க்குறோம், சோழி பிரசனம் நல்ல முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்ளும். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நடைபெற எல்லாம் வல்ல பகவானை மனதிருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.